வணக்கம். எங்களுடைய வருத்தத்தை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றோம். இது வருத்தமான ஒரு விஷயம், தும்பியலான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அந்த 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 சூழ்நிலையிலையும் உயிர் சேதம் ரொம்ப பெருசு. இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிட்டு அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள், நிறைய அந்த ஊர்க்காரவங்க அதை காப்பாற்றி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே கொண்டாந்துருக்கிறது வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு தற்காலிக நிவாரணம். அப்போ கேள்விப்பட்டோன்னே எனக்கு மோகன் கால் பண்ணாங்க, அரியணை கால் பண்ணாங்க. அப்போ கேள்விப்பட்டோன்னே நமக்கு முதல்ல நான் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் நான் இருக்கலை. அப்போ நான் அரியணைகிட்ட சொன்னேன், போயிட்டு இங்கே பார்த்து எனக்கு சொல்ல சொல்லி என்ன தேவைப்பாடுகள் இருக்குது சொல்லி நினைக்கிறேன். அரியணை அன்றைக்கி வந்தார்னு நினைக்கிறேன். மோகன் அரியணைலாம் அன்றைக்கி இருந்தாங்க. அதனால் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இது வந்து இந்த நிவாரணத்தை எனக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தது வந்து நான் நினைக்கிறேன் தியாகண்ணே முன்னிலையில் இருக்காரு. அவர் தான் இதை கேள்விப்பட்டோன்னே எங்களால் முடிஞ்ச பொருட்களை நாங்கள் சேகரிக்கிற அதே சூழ்நிலையில் தியாகண்ணகிட்ட நான் சொன்னேன். ஏன்னா இந்த அம்மா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க பிறப்பால மலையகத்தை சார்ந்தவங்க இல்லை. இவங்க யாழ்ப்பாண சமூகத்தை சார்ந்தவங்க. இருக்கிற ஊர் வந்து டென்மார்க் ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வடகிழக்குக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தியாகண்ணை விட்டு ஒரு தொடர்பு அவங்க அந்த அந்த பக்தர்கள்லாம் வரும்போது தியாகண்ணை அவங்க மத்தியில பேசும்போது தான் மலையகங்கிற ஒரு பிரதேசம் இருக்கிறதையும் இந்த மக்கள் படுற கஷ்டத்தையும் அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறுபட்ட வேலைகளை செஞ்சுட்டு போறாங்க. அனர்த்தம் நடந்தா முதல்ல உதவி செய்யக்கூடியவங்களாக, இல்லைன்னா வீடுகளை கட்டி கொடுக்கறதா, இல்லைன்னா கல்வி சாலைகளை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்களாக பல வேலை திட்டங்களை சமூக ரீதியில செய்யறாங்க. அவங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க, நாங்க வந்து யாழ்ப்பாண சமூகம் எங்க சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை தாண்டி மலையகத்துக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், தமிழ் இனங்கிற ரீதியில கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப முந்தின நாள் இதை சொன்ன மாத்திரத்துல தியாகண்ண டென்மார்க்ல அந்த அம்மா கிட்ட பேசி அவங்க அந்த கோயில் வச்சிருக்கிறாங்க. ஒரு வணக்கத்துக்குரியவங்க, ஒரு பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய தகுதி பெற்றவங்க. அப்ப அவங்ககிட்ட சொன்ன மாத்திரத்துல அவங்க தான் இந்த பொருட்களுக்கான நிதியெல்லாம் உடனடியே போட்டு விட்டாங்க. இதை கொண்டு இந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கும் என்ன வேணும்னு சொல்லி சொன்னா, நாங்க கை வீசிக்கிட்டு வந்து நாங்க வந்து நிவாரணத்தை நாங்க பேசுறோம், அதிகாரிகள்கிட்ட பேசுறோம், அங்க பேசுறோம், இங்க பேசுறோம் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன உடனடியா தேவை என்ன? முதலாவது நம்ம பசியாறணும். முதல்ல பசி போகணும். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இப்ப நமக்கு 1000 கவலை இருக்கு. அந்த அவங்க சொன்னது போல, தங்கச்சி சொன்னது போல பல கஷ்டங்கள் இருக்கு. பெரியவங்க நீங்க உட்காந்து பேசி இப்ப வீடு ஃபுல்லா தீக்கரை ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யலாம்னு உட்காந்து நீங்க பேசலாம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேச முடியுமா? ஏன்னா அவங்க பாடசாலைக்கு போகணும், கல்வி கற்கணும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு தங்கச்சி எக்ஸாம் எழுத போகுது, நோட்ஸை தவிர கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லுது. அதனால அந்த தங்கச்சிக்கு நான் சொல்றேன், பேர் தெரியாது அந்த பொண்ணுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த இடம் நமக்கு சூழ்நிலை கொடுக்குதாருன்னு சொல்லி சொன்னா அதை தாண்டி நாங்க மேல வரப்போறோம்னு அர்த்தம். அந்த பொண்ணை பொறுத்தளவு நீங்க இதையும் தாண்டி பரீட்சை எழுதி நல்ல பேர் பெறுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை சார்ந்த உங்களை போல திறமைசாலி யாரும் இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். அதாவது நம்ம யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வடகிழக்குல எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வீடு கட்டுறது, இந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி அனர்த்தங்கள் நடக்கிற போது உதவி செய்கிறது. இப்போ கிட்டத்தில் வடகிழக்கில் அந்த வெள்ளப்பெருக்கில் எல்லாம் நிறைய உதவி செஞ்சாங்க, நமக்கும் உதவி செஞ்சாங்க நிறைய உதவி. அப்போ நாங்கள் என்ன கேட்டாலும் உடனே எங்களுக்கு செய்கிறதுக்கு அந்த மனசு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களோட இருக்கிற அந்த டீம் விசேஷமாக நான் ஞாபகப்படுத்தணும். சுவிஸில் இருக்கிற பாலரதி அம்மா, அவங்க தான் நேற்று நான் சொன்ன உடனே அம்மாவுக்கு பேசி இந்த இதை ஏற்பாடு பண்ணாங்க. நேற்று இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2-3 மணித்தியாலத்தில் பேசி தான் இந்த சின்ன உதவியை நம்மளால் முடிஞ்ச உதவி எடுத்துருக்குறோம். நான் நினைக்கிறேன் இது பெரிய ஒரு உதவின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏதோ இப்போ உங்களுக்கு உடனடியாக எங்களால் செய்யக்கூடிய உதவி. எதிர்காலத்தில் பார்ப்போம் என்ன செய்ய ஏணுன்ட்டுன்னு. இப்போ நாங்களும் கொஞ்சம் அங்கங்கே வீடுகள் தான் கட்டிட்டு தான் இருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நிலைமை வருமா இருந்தால் உங்களுக்கு எங்களால் அந்த உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் அம்மாவுக்கு அருளும் எல்லோருக்கும் கிடைக்கும். அவங்க நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு விசேஷமான பூஜை டெய்லி பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா அவங்களோட தியான காலத்தில் இருக்கிற காலங்கள் டிசம்பர் 31 அதனால் இந்த டைமில் இந்த உதவி கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதே நேரம் அந்த அம்மாவுக்கு முழுமையான அனுகிரகம் உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி கிடைக்கும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அம்மாவுக்கு ஸ்ரீ உபாசகி அன்னையினுடைய அந்த அவங்கள நினச்சிக்கிறீங்க, உங்களோட குறைகள் தீரும். ஏன்னா நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுடைய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ராஜாராம்கிட்ட நான் சொன்னேன், ராஜாராம் இங்கே கபர்களை போயிட்டு வரேன்னா நியாயமான டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா
நாங்கள் பல முறை இங்கே வந்து போயிருக்கிறோம். நுவரெலியிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே வருது இங்கே வர்றதுக்கு. வந்தால் அப்போ ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட அரை நாள் வேலை தான் இது. இன்னைக்கு வந்துட்டு காலையில் 12 மணிக்கு போகிறோம். நான் ஹட்டனில் இருந்து காலையில் 9 மணிக்கு பஸ்ஸில் நுவரெலிக்கு வந்து அதுக்கடையில் ராஜாராமுக்கு சொல்லி கடைக்கு சொல்லி சாமான் ரெடி பண்ணி அதை ஏற்றி இடையில வந்து இங்கே வரையில் மரம் வெட்டி மரம் விழுந்து வாகனம் வரையில அப்புறம் அங்கே ஒரு அரவர் இருந்து அப்படி பல சிரமப்பட்டு தான் நம்மளும் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம ஏன் செய்கிறோன்னா இதனால எனக்கோ ராஜாராமுக்கோ அறிக்கையோ இல்லை மற்றவங்களுக்கும் இங்கே இருக்க பிரின்சிபலுக்கோ எந்த பெனிஃபிட்டும் இல்லை. எங்களுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எங்களால் என்ன செய்ய முடியுமோங்கிறத நாங்கள் செய்யணும். அதுதான் நம்ம மனிதர்கள். நம்மெல்லாம் ஒரே இனம், நம்ம எல்லாம் ஒரே இனம், ஒரே உறவினர்கள் மாதிரி நம்மெல்லாம். அப்போ அந்த அம்மா கொடுத்த அந்த உதவியை நான் இன்றைக்கே வந்து உங்களுக்கு செய்யணுங்கிற ஒரே எதிர்பார்ப்பில் தான் வந்தேன். நான் நினைக்கிறேன் ராஜாராம் நெடுகையோட பயணிக்கிறாரு. ராஜாராமுக்கு நிறைய ஆசை இருக்குது செய்கிறதுக்கு. நம்ம மக்களுக்கு பிரச்சனை உடனே போய் பார்க்கணும் அண்ணேன்னு. இப்போ ராஜாராமும் நல்ல பெரிய ஸ்கூலில் படித்தனால அவருக்கு நிறைய கண்டெக்ட் இருக்குது, துரமாரோட கண்டெக்ட் இருக்குது. இந்த இப்போ யாருமே பேசி செய்ய இல்லாத வேலையெல்லாம் ராஜாராம் செஞ்சுருக்கு. உடனே பேசி இப்போ அந்த எல்லாத்துக்கும் நிலம் வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கு. அதனால் இது வந்து தவறாக யாரும் நினச்சிடாதீங்க. தேர்தல் காரணங்களில் 1000 பேர் வருவாங்க போவாங்க, அவங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. இது நீ அடுத்து நீ தேர்தல் எப்போ வரணும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதாபிமான ரீதியாக செய்கிற உதவிகள் தான் இந்த உதவிகள். இதில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் இல்லாட்டி ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கிறோம். எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் பார்ப்போம். அந்த A-level படிக்கிற அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏதாவது உடனடியாக செய்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடு நானும் செய்வேன். நான் ராஜாராமும் நானும் சேர்ந்து அந்த வேலையை செய்யலான்னு நினைக்கிறோம். எல்லாரும் அம்மாவை நினச்சிக்கிறவங்க மனசால் நிச்சயமாக என்றைக்குமே பிழைக்காது. உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.